நான் மனுஷனை நெருங்க 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 கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் யாரிடத்தில் அதிகமாக நீங்க நெருங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசீர்வாதமா இருக்காது. அவங்கள நெருங்கி நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களிடத்துல வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் பாருங்களேன், அதை டெவலப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சிலரிடத்துல பேசணும், சிலரை பார்க்கணும், பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம், அவங்க நமக்காக ஜெபிக்கலாம், நல்ல ஜனங்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, யாரோட நீங்க அதிகமா நெருங்கினாலும் கண்டிப்பாக அவர்கள் நிமித்தமாக ஒண்ணு உங்களுக்கு ஒரு காயம் வரும், இல்லைன்னா நீங்க அவங்கள காயப்படுத்துவீங்க. நான் மனுஷன் வேணும்னு இல்ல, மனுஷனுடைய ஐக்கியத்திற்காக நினைச்சு நினைச்சு சிக்கானவன் தான் நான், பைத்தியமானவன் நான். ஊர்ல இருக்கும்போது ஒரு கிரௌடு, பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஒரு கிரௌடு, சென்னையில் ஊழியம் பண்ணும்போது ஒரு கிரௌடு, எப்பவுமே பசங்களை சுற்றி அவர்களோட பேசி சந்தோஷமா நம்ம இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல 10 பேரை கலகலகலன்னு வச்சுக்கணும், யாரு சோர்ந்து அப்படியெல்லாம் நினைச்சு மனுஷனுடைய உறவுகளை தேடி 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 போனவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு தனியான ஒரு இடத்துல கொண்டு போய், இதுதாண்டா வாழ்க்கை, இதுதாண்டா ஊழியம், இதுதாண்டா உன்னை நடத்துற, இதை மட்டும் நீ பழகிட்டேன்னா எங்க போனாலும் நீ நிற்ப அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகும்போது அதை என்னால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா இத்தனை நாட்கள் மனிதனோட இருந்து இருந்து பழகிட்டேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இல்லாம என்னால அதை சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல. இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் அன்னைக்கு ஸ்ட்ரென்தனா இல்லாதனால அப்படியே பேக் ஸ்லைடிங் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாமே இருக்கட்டும், பேச்சு இருக்கட்டும், எஸ்எம்எஸ் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், நீங்க ஒன்று சேர்றது இருக்கட்டும், ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா மனுஷனோட உறவு வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற, ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பெரிய பாடமா நீங்க நினைச்சுங்க. பெரிய தெளிலால சிம்சோன் நம்பினது கொஞ்சம் இல்ல, ரொம்ப நம்பிட்டான், ரொம்ப நம்பிட்டான். ஐயோ இவன் எப்படி என்ன இது பண்ணுவான், எப்படி என்ன போட்டு கொடுப்பா, எத்தனையோ பேரை வெறுத்து தானே என்ன நேசிக்கிறான். ஆனா அந்த சிம்சோனை கடைசியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க தீமையாவே மாறிட்டான். வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் ரொம்ப அன்பா சொல்றேன், நீ தனிமையில இருந்து பார், அதுக்காக உனக்கு ஆளே வேண்டாம் நான் சொல்லல, நீ எல்லா இடத்துலையும் சகஜமாய் பேசு, சகஜமாயிரு, ஆனா உன் வாழ்க்கையில நீ தனிமையா இருந்து அந்த தனிமையில மட்டும் ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கிட்டேன்னா நீ எந்த ஊரு எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை அசைக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. அந்த இடத்துல கர்த்தர் கூட இருப்பார், நீங்க அந்த இடத்துல ரொம்ப வெற்றியா இருப்பீங்க.